வெறுமையாகவே இருக்கும் போலிருக்கிறது. அரவ் அவளை கவனமாக பார்த்து, நான் இருக்கிறேன் என்பதே தான் நம் உலகத்தை முழுமையாக்குகிறது என்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் நிழல் போல அருகில் இருந்தனர். விரல்கள் மெதுவாக துடிக்கின்றன. மழை பெய்த ஒரு இரவு, அவர்கள் நகரத்தின் ஒளிகள் பிரகாசிக்கும் வீதியில் நடந்து கொண்டிருந்தார்கள். சிறிய மழைத்துளிகள் முகத்தில் விழுந்தபோதும் அவர்கள் சிரித்து ஓடியனர். அரவ் மாயாவை மெல்ல அணைத்து, இந்த நொடி என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது என்றான். மாயா அவனின் மார்பை தட்டிக்கொண்டு சிரித்தாள். இதுவரை சொல்லாத உணர்ச்சிகள் அந்த நெருங்கலின் மூலம் வெளிப்பட்டன. ஒரு வாரம் அரவ் தனது கீத பாடலை மாயாவுக்காக எழுதியான். மாயா அந்த பாடலை கேட்டு கண்ணீரை தணித்தாள். ஆனால் இதோடு அந்த பாடல் அவர்களுக்கு ஒரே இதயத்தைப் போல உணர்ச்சி கொடுத்தது. இருவரும் கண்ணை நெருங்கி பார்த்து, மெதுவாக தங்கள் முன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வெளிப்படுத்தினர்.